இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பிஜிபி பேசிக் கான்ஃபிகரேஷன் பற்றி. பிஜிபி ரொம்ப பெரிய கான்செப்ட். இது வந்து பிஜிபியில் இனிஷியல் பேசிக் கான்ஃபிகரேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அட்வான்ஸ் கான்செப்ட் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். வாங்க கான்ஃபிகர் பண்ணலாம். எப்பவுமே இனிஷியல் கான்ஃபிகரேஷன் வந்து நோ கொடுத்துருங்க, இல்லாட்டி இதை நம்மளே மேனுவலாக ரவுட்டர் மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி வரும். இனிஷியல் கான்ஃபிகரேஷன்ஸை எனேபிள் கான்ஃபிகர் டெர்மினல் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறோம். இன்டர்ஃபேஸ் ஜிகாபிட் ஈத்தர்நெட் 0/0 IP address 192.168.30.1 255.255.255.252 no shut. Interface loopback 0 IP address 1.1.1.1 255.255.255.255. loopback interface வந்து ஆல்ரெடி அப்பில் தான் இருக்கும், அப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எண்டு கொடுத்துருவோம். தென் ரவுட்டர் 2ல் போய் கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். enable configuration terminal interface gigabit ethernet 0/0 IP address 192.168.30.2 255.255.255.252 no shut. Exit. Interface loopback 0 IP address 2.2.2.2 255.255.255.255. just ping பண்ணி பார்க்கலாம். ping 192.168.30.1 இது பிங் ஆகுது. 80% பிங் ஆகிருக்கு. அகைன் 100%. இப்போ லூப்பேக் அட்ரஸ் வந்து பிங் ஆகாது, ஏன்னா லூப்பேக் அட்ரஸ் பிங் ஆக டைனமிக் ப்ரோட்டோக்கால் வேணும். வாங்க பிஜிபி கான்ஃபிகரேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். கான்ஃபிகர் டெர்மினல் ரவுட்டர். இங்கே பாருங்கள், இதில் போட்டிங்கனால வரும், கொஸ்டின் மார்க் போட்டாலே BGP EIGRP OSPF RIP ப்ரோட்டோக்கால். நம்ம இப்போ கான்ஃபிகர் பண்ணும்போது பிஜிபி ஆட்டானமஸ் சிஸ்டம் வந்து 100 கொடுத்துக்கிறேன். நெய்பர் வந்து மற்ற ப்ரோட்டோக்கால் மாதிரி டைனமிக்காக ஃபார்ம் ஆகாது. OSPF RIP EIGRP அந்த மாதிரிலாம். பிஜிபி பொறுத்த வரைக்கும் நம்ம தான் மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், நெய்பர் ரவுட்டரோட பாருங்கள், இந்த எண்டோட ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் என்ன 192.168.30.2. அதுதான் இதோட நெய்பர் 192.168.30.2. அப்புறம் ரிமோட் ஏஎஸ் வந்து இதுக்கு வந்து 100, அந்த செகண்ட் ரவுட்டருக்கு வந்து 200. தென் நெட்வொர்க் 192.168.30.0. மற்ற ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் மாதிரி இப்போ OSPF மாதிரி வைல்டு கார்டு மாஸ்க் போடுவோம்ல, அது மாதிரி இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கமாண்ட் மாதிரி ஆட் பண்ணோம். வைல்டு கார்டு மாஸ்க் கிடையாது, சிம்பிள் மாஸ்க் அண்ட் கமாண்ட். அப்புறம் அக்யூரேட்டாக என்ன சப்நெட் மாஸ்க்கு கான்ஃபிகர் பண்ணிங்களா ஐபி அட்ரஸில், அதே சப்நெட் மாஸ்க் தான் கொடுக்கணும். வேறு கொடுத்தா கம்யூனிகேஷன் நடக்காது.
252. அப்புறம் லூப் பேக் அட்ரஸ் அட்வர்டைஸ் பண்ணுறேன். மாஸ்க் 255.255.255.255. தட்ஸ் ஆல். இந்த பக்கம் இருக்க கான்ஃபிகரேஷன் அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரவுட்டர் பிஜிபி அட்டானமஸ் நம்பர் வந்து 100 கொடுத்துருக்கேன். அப்புறம் நெய்பர் மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். நெய்பர் வந்து 192.168.30.2, ரிமோட் ஏஸ் வந்து 200. அப்புறம் நெட்வொர்க் வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரவுட்டர் 2ல் போகலாம். கான்ஃபிகர் டெர்மினல் ரவுட்டர் பிஜிபி 200. நெய்பர் வந்து இதுக்கு 192.168.30.1, ரிமோட் ஏஸ் வந்து 100. பாருங்கள், இப்போவே வந்து பிஜிபி அப்பான மெசேஜ் வருது. நெய்பர். அப்புறம் நெட்வொர்க் 192.168.30.0, மாஸ்க் 255.255.255.252. இப்போ லூப் பேக் அட்ரஸ் அட்வர்டைஸ் பண்ணோம். 2.2.2.2 255.255.255.255. சாரி, மாஸ்க் கொடுக்க மாதிரி. மாஸ்க் 255.255.255.255. அவ்வளோதான், கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிடுச்சு. ஷோ ஐபி பிஜிபி சம்மரி. பாருங்கள், நெய்பர் வந்து செகண்ட் ரவுட்டருக்கு வந்து 192.168.30.1 தான் நெய்பரு. அட்டானமஸ் சிஸ்டம் வந்து அதுக்கு 100 தானே கொடுத்தோம், அதுதான் 100 காமிக்குது. எந்த டைம்லேருந்து லிங்க் அப் ஆயிடுச்சுன்னா அந்த அப் அண்ட் டவுன் அந்த இதில் காமிக்குது பாருங்கள். இதுதான் 59 செகண்ட்ஸ்லேருந்து அப் ஆகிருக்கு. ஸோ பிங் பண்ணி பார்க்கலாம். 1.1.1.1 எக்ஸலண்ட், பிங் ஆகுது. இப்போ அந்த ரவுட்டர்லேருந்து பிங் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷோ ஐபி பிஜிபி சம்மரி. இப்போ அந்த ரவுட்டரோட 30.2 நெய்பர் அட்டானமஸ் சிஸ்டம் வந்து 200 காமிக்குது. பாருங்கள், அப் அண்ட் டவுன் வைஸ் இது வந்து லிங்க் அப் ஆன டைமிங் வந்து காமிக்குது. ஸோ பிங் பண்ணி பார்க்கலாம். பிங் 2.2.2.2 பிங் ஆகுது. ஸோ இதுதான், இவ்வளோதான் பிஜிபியோட பேசிக் கான்ஃபிகரேஷன். அப்கமிங் வீடியோஸில் இதோட அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டாப்பிக்காக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண பார்க்குறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.